மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கான வேறாந்த ராசி பலன். கும்பம் மற்றும் மீன ராசிக்கு 13ஆம் தேதி ஜனவரி மாதம் தை மாதம் 2025 தொடக்கம் 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 வரையான காலகட்டத்தில் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரங்கள். உங்களின் குடும்ப நிலைமை, பொருளாதாரம், அதாவது பணம், தொழில், மாணவர்களின் கல்வி, ஆரோக்கியம் சகலவற்றையும் அறிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம். அதற்கு முதல் இந்த வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சோப்புக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணா தான் என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நான் போற அனைத்து வீடியோக்களும் போட போன அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வர்றதோட நீங்க இந்த வீடியோவில் இருக்கிற கொமாண்ட் மூலம் ஒரு கேள்வி, தெளிவான கேள்வி ஜாதகம் சம்பந்தமாக, அதாவது உங்களுக்கு திகதி, பிறந்த திகதி, நேரம், மாதம், ஆண்டு, பிறந்த நேரம், அதாவது பிற்பகலோ வெள்ளனையோ இரவோ இல்லாட்டி அதாவது பிஎம்ஓ ஏஎம்ஓ போட்டு கேட்கலாம். கேட்கறதோட நீங்கள் ஒட்டி ஒரு கேள்வி, அதாவது திருமண வாழ்க்கையோ இல்லாட்டி பணமோ தொழிலோ ஏதாவது சம்பந்தம் ஒரு கேள்வி தான் எழுதி கேட்கலாம். ஜாதகம் தெளிவாக எழுதி ஒரு கேள்வி எழுதி கேட்கலாம். அதுவும் வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் இலவசமாக கேட்கலாம். மற்றபடி வேறு இதில் நான் இலவசமாக சொல்கிறேன். அது கொமாண்டில் எழுதி கேட்கணுமெண்டா சப்ஸ்கிரைப் சோப்புக்களில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு கேட்டால் தான் நான் என்னட்ட கொமாண்ட் ஒழுங்கான முறையில் வந்து சேரும். அதுக்கு நான் போகிற பதிலும் உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாமல் நீங்கள் கேட்டால் அது எனக்கு ஒழுங்காக வந்து சேரும், நான் போடுற பதிலும் உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே சப்ஸ்கிரைப் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்குள்ள ஓல்டு வெள்ளைக்குள்ள தெரியாத கலக்கன்னு சொல்கிறேன். வீடியோக்கு கீழே சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இது யூடியூப்ல இருக்கிற சேனல் வசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல். யூடியூப்லேயோ கூகுள்லேயோ வசிராஜி அஸ்ட்ராலஜி என்று அடிச்சிங்கன்னா வரும். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல அனைத்து நான் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தில் இருந்து 12ஆம் இடம் வரைக்கும் இருக்கிற கிரகங்களின் பலன்கள், கிரகம் இல்லாத வீட்டுக்கு பலன்கள், 2 கிரகம் இருந்தால் என்ன பலன், 3 கிரகம் இருந்தால் என்ன பலன், உங்களுக்கான செவ்வாய் தோஷம் இருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் பற்றிய விளக்கங்கள், அதாவது ஜாதகத்தை கீறி காட்டிய விளக்கி வளர்த்துக்கிறேன். செவ்வாய் தோஷம் மற்றும் ராகேது தோஷம், என்ன தோஷம் இருந்தாலும் என்ன ஜோகம் இருந்தாலும் ஜாதகத்தில் இருக்கும் ஜோகங்கள், தோஷங்கள், பிரச்சனைகள், திருமண வாழ்க்கை, குழந்தை பக்கம் சக்கலவற்றை பற்றியும் நான் தனித்தனியாக போட்டிருக்கிறேன். திசை பலங்களும் தனியாக போட்டிருக்கிறேன். ஆனால் அதை வச்சு உங்களுக்கு யோக திசையா பிரச்சனை திசையாண்டு பார்க்க முடியாது. திசை பலனை பற்றி போட்டிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு யோக திசையா பிரச்சனையான திசையா நடக்கின்றது என்பதை அறியணும் என்றால் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசை பலனை சுருக்கமாக சொன்னது போதாண்டு, நீங்கள் பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்தும் தொடர் எழுத்தும் சொன்ன போதாண்டு, நீங்கள் கூற வேண்டிய 1-2 வரை சிறு மந்திரமும் சொல்லிக்கிறேன். ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி 27 நட்சத்திரத்துக்கும் போட்டுக்கணும். அது பார்த்தே ஆகணும். பார்த்தா தான் உங்களுக்கான யோக திசை நடந்து விட்டால் அது உங்களுக்கு சனி பேச்சியோ குரு பேச்சியோ என்ன பேச்சு கூடாட்டியும் யோக திசை நடந்த திசை இருக்கும் வீட்டதிபதியும் நான் சொல்ற இடத்துல அமைந்து விட்டால் உங்களுக்கு குபேர யோகம் தான். எந்த திசையும் எதுவும் செய்யாது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுக்கு யோக திசையா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு சுப கிரகங்கள் அதாவது சுக்கிரனோ குருவோ திசை நடந்தால் அது உச்சம் பெற்றிருந்தால் அது ஜோக திசை என்று நீங்க முடிவு பண்ணாங்க. சிலருக்கு அது ஜோகமா இருக்கும், சிலருக்கு பிரச்சனையா இருக்கும். அதே சனியோ ராகேதுவோ திசை நடந்து அது சிலருக்கு யோகமா இருக்கும், சிலருக்கு பிரச்சனை, சிலருக்கு ஏற்ற இறக்கமாக கூட இருக்கலாம். ஆகவே அந்த யோக திசையோ இல்லையாண்டு அறிஞ்சு கொள்ள பிறப்பிலிருந்து இறப்பு கிடையாது. உங்களுக்கு எந்த திசை யோகம், இந்த திசை பிரச்சனை என்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லிக்கிறேன். அதை கூற வேண்டிய மந்திரம், வழிவிட வேண்டிய கடவுள், தொழில், குடும்பம், பொருளாதாரம் பற்றியும் தனித்தனியே போட்டுக்கிறோம். பேர் வைக்கணும் முதல்ல தொடர்ந்து நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்க்கறதெல்லாம் அறிஞ்சுக்கலாம். ராசிகளின் வாழ்க்கை ரகசியம், ராசிகளின் புத்தாண்டு பலன் எல்லாம் வசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன், எண்களின் புத்தாண்டு பலன், ராசிகளின் புத்தாண்டு பலன் அறிந்து கொள்ளணும். இந்த மற்ற சேனலான வசிராஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் சொல்லிக்கிறேன். அதுல மாதராசி பலனும் போடுறேன். இதுல வேறாந்த ராசி பலன் போடுறோம் வசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல. இதுல ஜாதகம் வந்து அனைத்து விதமான யோகங்களையும் அறிந்து கொள்ளலாம். வசிராஜி கைரேகன் ஜோதிடம் அனைத்து விதமான கைரேக சம்பந்தமான யோகங்கள், குறியீடுகள், புள்ளிகளை உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன அறிஞ்சுள்ளோ அதெல்லாம் கைரேகை வைத்து அறிந்து கொள்ளலாம். அதனால பிறப்பிலிருந்து கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா இல்லையா, இல்லாட்டி கல்யாணத்துப்புறம் இருக்கின்றதா, எத்தனை வயதில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லை என்பதையெல்லாம் கைரேகை குறியீடுகளை வைத்து அறிந்து கொள்ளலாம். சரியோ, தொடர்ந்து பார்க்கலாம். இது வசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல். இதில் பிளேலிஸ்ட்ல அனைத்து விதமான போட்ட வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன். இல்லை தெரியாத பிளேலிஸ்ட் தெரியாதவர்கள் வசிராஜி அஸ்ட்ராலஜி என்று கூகுள்லையோ யூடியூப்லையோ போய் செச்சவர்கள் அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு சம்பந்தம் சொன்னால் அந்த சம்பந்தம் எழுதி அறிஞ்சு கொள்ளுங்கள். சரி, வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் எழுதி கேட்குறேன்டா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கேளுங்க.
அது மட்டும் இல்லாமல் என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கு. நான் ஒரு அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சோப்பு கலரில் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கு, கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல் பண்ணிக்கல கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்களை அதாவது இது யூடிவியில் இருக்கிற வசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல். சரி, யூடியூப்ல வந்து வசிராஜி அஸ்ட்ராலஜி அடித்து பார்த்தீங்கன்னா வரும். அதில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசிக்கும் மீனராசிக்கும் எப்படியான பலன் என்பதை பார்ப்போம். கும்பராசி என்பவர்களே, இந்த வாரம் உங்களுக்கு அதாவது 13 ஜனவரி 2025 தொடக்கம் 19 ஜனவரி 2025 வரைக்கும் உங்களுக்கு விசியான வழக்கத்திலிருந்து நீங்கள் சில நிதானமான தருணங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு போதுமான நேரத்தை வழங்க முடியும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்திற்காக தினமும் வாக்கிங் செல்லுங்கள், நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செருப்புகளுக்கு பதிலாக ஓடும் காலணிகளை அணிய வேண்டும். உங்கள் சந்திரனின் 8வது வீட்டில் ராகு தேவன் இருப்பதால் கும்பராசி என்பவர்களை வாழ்க்கையின் மோசமான காலங்களில் நாம் சேமித்த பணம் மட்டுமே கைக்கு வரும் என்பதை இந்த வாரம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வாரம் தொடக்கத்தில் இருந்து நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் பணத்தை சேமிப்பதற்கான சரியான உத்தியை பின்பற்ற வேண்டும். இருப்பினும் இந்த திசையில் பணி புரியும் போது நீங்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும். கும்பராசி என்பவர்களே, இதில் நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டும் சகோதர சகோதரிகளுக்காக. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது, வீட்டிலும் மரியாதை பெற உதவும் அரசாங்க வேலைகளுடன் தொடர்புடைய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்களை மட்டும் உங்களின் இலக்குகளை நோக்கி மட்டும் ஊக்கப்படுத்துங்கள். மாணவர்கள் இந்த வாரம் கல்வித்துறையில் பல நல்ல மாற்றங்களை காண்பார்கள். குறிப்பாக வெளியூர் சென்று படிக்க வேண்டும் என்ற கனவில் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கு. மார்ச் மாதம் 29 2025 பிறகு பாதச்சனிக்கு செல்லும். கடைசி 2.5 வருடங்கள் நடைபெறும். ஆகவே அவளை மட்டும் உங்களுக்கு ஜென்மச்சனி முதலாவது சனி நடக்குது. ஆகவே பரிகாரம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு பரிகாரம், தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். தொழில் சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி வரும். ஆகவே உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமை என்று சனிக்கிரகத்தை வழிபடவும். இல்லாட்டி முதியோர்கள், ஊனமுற்றோர்கள், கல்வி இயக்க விருப்பம் இருந்தும் கல்வி இயக்க முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களே. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு அதாவது காகங்கள், உயிரினங்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை வழங்குங்கள். பச்சை அரிசிமாவுடன் சீனி கலந்து எறும்புகளுக்கு போடுங்கள் சாப்பிட. அது உங்களுக்கு நன்மைகள் செய்யும். அடுத்தது சனிக்கிழமை நாவல் பூ கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்து சனிக்கிழமையில கும்பிட்டு வரலாம். சிவனோ பெருமாள் கோயிலோ சென்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலையோ சிவர்த்தம்பூ மாலையோ வெற்றில மாலையோ கட்டி போட்டு, சிவர்த்த மூலம் கட்டினீங்களா செல்வம் வரும். துளசி மாலை கட்டினா கவலை தீரும். வடை மாலை கட்டி போட்டீங்கன்னா சந்தோஷம் கிடைக்கும். வெற்றில மாலை கட்டினா வெற்றி கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு வாழ பொட்டு வச்சு, சந்தன பொட்டு வச்சு, குங்குமம் பொட்டு வச்சு 40 நாட்களுக்கு தொடர்ந்து வணங்கி ஸ்ரீராமஜெயம் எழுதி வாருங்கள். அது மீனராசியா இருந்தாலும் கும்பராசி இருந்தாலும் நல்லது நடக்கிறதுக்கு. உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள், சனியால் ஏற்படும் பிரச்சனைகளை நீக்கி தருவார். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை நீக்குவார். கவலைகள் தீர துளசி மாலை கட்டி போடுங்கள். உங்களுக்கு சந்தோஷம் பெற வடமலை வெற்றி பெற வெற்றில மாலை. சரி, தொடர்ந்து பார்ப்போம் மீனராசிக்கு. மீனராசி என்பவர்களே, 13 ஜனவரி 2025 தொடக்கம் 19 ஜனவரி அதாவது தை மாதம் 2025 வரை காலம் வாரம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். இதன் காரணமாக விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் உங்கள் சுறுசுறுப்பான பங்கேற்பு உங்கள் இழந்த ஆற்றலை சேகரித்து அதே ஆற்றலுடன் சிறந்த வாழ்க்கையை வாழ உதவும். வாழ்க்கையின் மோசமான காலங்களில் நாம் சேமித்த பணம் மட்டுமே கைக்கு வரும் என்பதை இந்த வாரம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மீனராசி என்பவர்களை. இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இருந்து வியாழன் உங்கள் சந்திரனின் ராசியின் 3வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் கூற்று
சந்திரனின் ராசியின் 3வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் பணத்தை சேமிப்பதற்கான சரியான உத்தியை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்க வேண்டும். இருப்பினும் இந்த திசையில் பணிபுரியும் போது நீங்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கும். ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் சிறந்த நிலை உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வழக்கத்தை விட சிறப்பாக உள்ளது. மீனராசி என்பர்களே, இந்த சாதகமான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒருவர் சகோதரத்துவத்தை அதிகரிக்க செய்யும். அதே வேளையில் எல்லாவிதமான மனநல பிரச்சனைகளில் இருந்தும் அவர்களை விடுவித்து விடும். இந்த நேரத்தில் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் நடத்தை நன்றாக இருக்கும். இந்த வாரம் உங்கள் தொழிலில் முன்னேற்றம், உங்கள் குருக்கள் மற்றும் பெரியவர்களின் ஆதரவை பெற முடியும். மாணவர்கள் அது மட்டுமல்ல தொழிலில் முன்னேற்றம், பதவி உயர்வு போன்றன கிடைக்கலாம் இந்த வாரம். மாறாக அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கும் சரி, தொழில் செய்யும் இடத்திலும் சரி கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் இந்த வாரம் உங்களுக்கு பல பிரச்சனைகளும் வரலாம். இந்த நேரத்தில் மாணவர்களும் சரி, தொழில் செய்யும் இடத்திலும் சரி கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மீனராசி என்பவர்களே, அவர்கள் வாழ்க்கையில் தங்கள் இலக்குகளில் முற்றிலும் உறுதியாக உள்ளனர். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ஈகோ உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாமல் இருக்க நீங்கள் அதிகம் போராட வேண்டி இருக்கும். மீனராசி என்பர்களே, இது தவிர உங்கள் வகுப்பில் சிறப்பு செயல்பாடுவதன் மூலம் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடமிருந்து பாராட்டுக்களை பெற முடியும். மாணவர்களே, உங்களின் சிறப்பு செயற்பாடுகள் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் கடைவீர்கள். மீனராசி என்பர்களே, தொழில் செய்யும் இடத்தில் முன்னேற்றமும் அடைவீர்கள். குடும்பத்திலும் சரி, தொழில் செய்யும் இடத்திலும் சரி, கல்வியிலும் சரி உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் அமையும். உங்களின் ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்து திசை இருக்கும் வீட்டறிவு நன்றாக இருந்து விட்டால் உங்களுக்கு யோகமான பலன்கள் தான். அதை அறிய நட்சத்திரங்களின் வாக்கு ரகசியத்தை பாருங்க. இந்த நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியத்திலாம் உங்களுக்கு ஜோக திசையா பிரச்சனையான திசையா என்பதை அறியலாம். பிரபுலந்து இறப்புக்கிடையான திசைப்பலனை பற்றி சொல்லுகிறோம். ஜோக திசையா பிரச்சனை திசையா என்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஜோக திசையா பிரச்சனை திசையா அது இருக்கும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம். அந்த மந்திரத்தையும் பார்த்து தினமும் கூறி வர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறி செல்வதற்கு வழிவகுக்கும். என்ன கிரகம் திசை கூடா என்றாலும் யோக திசை அமைந்து விட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கான பரிகாரம், வியாழன் அன்று வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யுங்கள். வியாழன் அன்று, அதாவது குருவை அதிபதியாக கொண்ட மீனராசி என்பவர்களை வியாழன் அன்று வயதான பிராமணருக்கு அன்னதானம் செய்யுங்கள். அடுத்தது சனிக்கிழமைக்கான ஏற்கனவே சொல்லிட்டேன் பரிகாரத்தையும் செய்வதோடு குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடையும் செய்து வாருங்கள்.